ஹே காய்ஸ், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. அது எனக்கு பிடிச்சதை ஷேர் பண்ணுறதுல நான் ரொம்பவே ஜாலியாக இருக்கேன். இதுதான் என்னோடய பிஸ்னஸ்க்கான இன்ஸ்டா ஐடி ஹேர் ஜம்ப் ஸ்டோன். ஆல்ரெடி நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். என்ன பிஸ்னஸ்ன்னு தானே பார்க்குறீங்க? நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்த மாதிரி பீட்ஸில் பிரேஸ்லெட்ஸ், நெக்லஸ் இதெல்லாம் சேல் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் செயின்ஸ், கீ செயின்ஸ், ஃபோன் சார்ம்ஸ், இயரிங்ஸ் இதெல்லாமே சேல் பண்ணுறேன். இதை நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக காமிக்கிறேன். நம்பர் எதுவும் ஆல்டர் பண்ணாததுனால நான் இன்ஸ்டாவில் தான் ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் வேணும்னா செக் அவுட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணி 1 month தான் ஆகுது, ஆனால் கலெக்ஷன்ஸ் நிறையாவே இருக்குது. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது நான் பிஸ்னஸ்க்காக அமேசானில் வாங்கியிருந்த பாக்ஸஸ் 4x4x1.5 சென்டிமீட்டர்ஸ். குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. அப்புறம் இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு நான் எந்த ரிட்டன் கிஃப்ட்டுமே தரல. அப்போ எங்கிட்ட ப்ராடக்ட்ஸ் எதுவுமே இல்லை. அதுக்காக நான் இதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ரிட்டன் கிஃப்டாக தரலான்னு சொல்லிட்டு தான் இந்த கிளாஸ் வாங்கினேன். பட் இது சைஸ் ரொம்பவே குட்டியாக இருக்குது. ஸோ ஆர்டர்ஸ் பொறுத்து கிஃப்ட்ஸ் மாறும். இந்த ஸ்பேசஸ் பிரேஸ்லெட்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபோன் சார்ம்ஸ், அப்புறம் கீ செயின்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒயிட் கலரில் இருக்க பிளாஸ்டிக் பெட்டல்ஸ் தான், பட் ரெயின்போ ஷேட்ஸில் இருக்கும். இதுவும் அதுக்காக யூஸ் பண்ணுறது தான். இந்த கோல்டன் கலரில் இருக்கிறது நெக்லஸ்க்கு நான் நெக்லஸும் சேல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அதுக்கு சென்டரில் யூஸ் பண்ணால் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதோட மாடல் நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டாக போட்டிருக்கேன். இதில் ஷார்ட்ஸில் கூட அப்லோட் பண்ணியிருக்கேன். இது ஃபோன் சார்ம்ஸ்க்கான ரோப்ஸ் தான். இது செயின்ஸ்க்கு யூனிக்கான சார்ம்ஸ் தேடிட்டு இருக்கும் போது தான் நான் இதை மாடல்ஸ் இன்னும் நான் பண்ணதுக்கப்புறம் நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பார்க்க ரொம்பவே யூனிக்காக இருக்கும். 2 கலர்ஸில் தான் இப்போ இருக்குது என்கிட்ட. இது ஃபோன் சார்ம்ஸ்க்கான ரோப்ஸ் தான். நீங்கள் ஏதாச்சும் இமேஜஸ் காமிச்சு இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணும்னு சொன்னால் நான் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி டெலிவர் பண்ணுவேன். நான் எந்த மாடலும் பண்ணாததுனால உங்ககிட்ட எந்த இமேஜ்னும் இப்போ ஷேர் பண்ணல. இது ரிங் பேஸ். இது நான் கிஃப்டாகவும் அண்டு சேல்ஸ்க்காகவும் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் தான் வாங்கியிருக்கேன், பிகாஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக. இது ஸ்டோன் பால்ஸ். நிறையவே டேமேஜ் ஆகி தான் எனக்கே வந்தது. சைஸுமே நான் கொஞ்சம் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் குட்டியாக வந்திருக்கு. நெக்லஸ்க்கு நான் இதை பண்ணால் பீட்ஸை விட இது சைஸ் ரொம்பவே சின்னதாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸ்டோன்ஸும் கொஞ்சம் விழுந்து தான் எனக்கே ரிசீவ் ஆச்சு. இது கஸ்டமர்ஸ்க்கும் என்னால் கொடுக்க முடியாது. இது பெண்டன்ட்ஸ், நெக்லஸ்க்கு யூஸ் பண்ணுறது. ஒரு டிசைன்ஸில் 2 பீசஸ் இருக்குது. கொஞ்சம் தான் ஸ்டாக் எடுத்திருக்கேன். இதோட இமேஜஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் பண்ணது. வந்த உடனே நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே நல்லா வந்திருந்தது. டிசைன்ஸ் 3 பீசஸில் கோல்டனில் 3 பீசஸ் இருக்குது. சில்வர் ஆக்சிடைஸில் 1 இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாச்சும் இமேஜஸ் காமிச்சாலும் அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா நான் பண்ணுறதுல உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் வாங்கிக்கலாம். இது ஸ்பேசஸ் கோல்டுலேயும் இருக்குது, சில்வர்லேயும் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கோல்டு காமிக்கிறேன். இது கியர் லாக். பிரேஸ்லெட் செய்கிறதுக்கு கியர் லாக் ரொம்பவே முக்கியம். ஆக்சுவலாக கியர் லாக்கோட ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம் தான். இந்த சீட் பீட்ஸ் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். பட் எனக்கு அது இன்னும் ப்ராப்பராகவே வரல. வந்ததுக்கப்புறம் அதை நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். இதுலேயும் சீட் பீட்ஸ் அண்டு கிறிஸ்டல் பீட்ஸ் இருக்குது 6 mmல. ஏஸ்தட்டிக் ஐயோ எனக்கு பேசுகிறது ரொம்பவே பிடிக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் வீடியோனால எனக்கு கொஞ்சம் குழப்பமாகவே இருக்குது. நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏஸ்தட்டிக் பிரேஸ்லெட் செய்கிறதுக்காக வாங்கி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் அதை வச்சு தான் ப்ராக்டிஸுமே பண்ணேன். நிறைய வீடியோஸ் நான் அதுலேயும் அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அப்புறம் பிரேஸ்லெட்ஸ்க்கான கவர்ஸும் இருக்குது. இந்த பாக்ஸில் செயின்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இந்த ஸ்மைலி எமோஜி கிட்ஸ்க்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கும் நீங்கள் வேணும்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அட்ஜஸ்டபிள் பிரேஸ்லெட்ஸ், நேம் வச்சு கஸ்டமைஸ் பண்ண பிரேஸ்லெட்ஸ். அப்புறம் இந்த குட்டி குட்டி பீட்ஸ் பிரேஸ்லெட்ஸ்க்கு சென்டரில் வைக்க நல்லாயிருக்கும். அப்புறம் செயின்ஸில் நார்மல் செயின், ஆன்டி டர்னிஷ் ரெண்டுமே இருக்குது. இது நார்மல் செயின், கொஞ்சம் சீக்கிரம் கருத்து போக சான்ஸ் இருக்குது. இது பெண்டன்ட்ஸ். இப்போது இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் நான் நிறைய கொண்டு வரேன். சார்ம்ஸ் வச்சு கூட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். செயின்ஸில் ஸ்மால் இருக்குது, மீடியம் இருக்குது, பிக் சைஸ் இருக்குது. இது பிக் சைஸ். நான் ஹேங்கிங் கூட பிரேஸ்லெட்ஸ்க்கு இதான் யூஸ் பண்ணுவேன். இது ஸ்மால் சைஸ். சில்வர்லேயும் இருக்குது, கோல்ட்லேயும் இருக்குது. இந்த சென்டரில் பால் வச்ச மாதிரி இருக்கிறது தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பர்சனலாக. இது டபுள் லேயருக்கு நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். வேணும்னா நீங்களும் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. சில்வரில் செயின் மட்டும் கிடையாது, சார்ம்ஸுமே அவைலபிளாக இருக்குது. அப்புறம் இந்த பாக்ஸில்
நான் சாம்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். சாம்ஸ் கூட ஜம்ப் ரிங்ஸ், ஐ பின், கோல்டன் பால்ஸ் இதெல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் கூட கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதை நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கே பார்சல் வந்து ரிசீவ் ஆச்சு. அதை நான் பார்ட் 2ல் அப்லோட் பண்ணுறேன். இதை நான் ஷார்ட்ஸில் கூட அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னென்ன சாம்ஸ் இருக்குன்னு. பட் இப்போவும் கொஞ்சம் கிளியராக பாருங்கள். இது உண்மையாகவே என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ தானே எனக்கே டவுட்டாக இருக்குது. ஏன்னா நான் இன்ட்ரோவே நான் 1 hour மேலே எடுத்துகிட்டே இருந்தேன், நிறைய டேக் எடுத்துகிட்டே இருந்தேன். இப்போ போக போக எனக்கே ஜாலியாக ஏதோ வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் கூட பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கிறேன். என்னோடய டோனில் எனக்கே டிஃப்ரென்ஸ் தெரியுது. ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்க மாதிரி. இன்னும் 10 minutes கிடையாது, இன்னும் கொஞ்சம் நேரம் கொடுத்தா கூட நான் அசால்ட்டாக பேசுவேன் போல். சரி, ஓகே, எனக்கு வந்து காம்போ செட் கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. உங்களோட ஒப்பீனியன் வந்து என்னன்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹேர் ஜெம்ஸ்டோன்ற இன்ஸ்டா பேஜும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா இருக்குது அப்படின்னா என்ன மாதிரி ஒரு ஆர்வக்கோளாராக நிறைய காசு அதில் போட்டுறாதீங்க. அதுக்காக ரொம்ப கம்மியாகவும் வாங்கி வைக்காதீங்க. ஏன்னா நான் இவ்வளோ பீட்ஸ் சாம்ஸ் வச்சுருந்தேன், எது இல்லையோ என்கிட்ட அதை தான் ஃபஸ்ட்டு கேட்டாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. நீங்களும் நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்ககிட்டயும் இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா அவங்களாம் அப்போவே ஸ்டார்ட் பண்ணவங்களா இருப்பாங்க. நீங்கள் வந்து ஸ்டார்டிங் அப்படின்னா பேசிக்காக என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்காக ரொம்ப கம்மியாகவும் வாங்காதீங்க. அதாவது 300 இருந்தால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், 500 இருந்தால் ஸ்டார்ட் பண்ணலாம். இதெல்லாம் நம்பாதீங்க. நானும் அப்படி தான் ரொம்ப கண்ட்ரோலாக தான் இருந்தேன். ஆனால் நிறைய காசை போட்டுட்டேன். வேஸ்ட்லாம் ஆகாது. பட் வந்து புது கலெக்ஷன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ஆசை வரும். இன்னும் பேக்கிங் மெட்டீரியல்ஸ்லாம் வேறு வாங்கணும். இதெல்லாம் என்னோட கதறல்ஸ் தான். ஸோ யோசிச்சு நீங்கள் டெசிஷன் எடுத்துக்கோங்க. நீங்களும் இதுக்காக தனித்தனியாக ஒரு பாக்ஸ் வாங்கணுன்னா கிடையாது. ஸ்டார்டிங்னா உங்ககிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதை வச்சு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் நிறைய பாக்ஸ் வச்சு தனித்தனியாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் கொஞ்சம் ஆர்வக்கோளரில் நிறையவே வாங்கி வச்சுட்டேன். பட் இனி அப்படிலாம் பண்ண மாட்டேன். ஏன்னா எங்கிட்டையுமே காசு இல்லாமல் போச்சு. இதுதான் நான் சில்வர் அண்ட் கோல்டில் இருக்க சாம்ஸ் சொன்னேன். நான் இன்னமும் ஸ்டார்ட் பண்ணது கேர்ள்ஸ்க்கு தான். பட் ஃபஸ்ட்டு காலியானதே இந்த மேட் பீட்ஸ் தான். பட் இப்போ நான் திரும்ப ரீஸ்டாக் பண்ணிட்டு அதை நான் பார்ட் 2ல் போடுறேன். இது என் ஃப்ரெண்ட் ஆர்டர் பண்ணியிருந்த ப்ரேஸ்லெட்ஸ் இப்போ டெலிவர் பண்ணணும். அப்புறம் இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுவே ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு. நான் ஆர்டர் பண்ணது என்னமோ பிங்க் கலர் தான். அதுவும் இந்த ப்ளையர்ஸ் வந்து 3ன்னு சொன்னாங்க. பட் 2 வந்து சேம் ஒரே மாதிரி வந்துடுச்சு. நான் திரும்ப அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நானும் வந்து அதிகமாக பேசாமல் அப்படியே விட்டுட்டேன். ப்ளையர்ஸ்னால் என்னன்னே தெரியாமல் பிங்க் கலருக்கு ஆசைப்பட்டு நான் வாங்கினேன். ஆனால் ப்ளையர்ஸும் ஒழுங்காக வரல, பிங்க் கலரும் ஒழுங்காக வரல. இந்த ரிங் வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இதில் ஒரு நெக்லஸ் கூட நான் ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன், அது நல்லாவே வந்திருந்தது. நான் வந்து ஆர்டர்ஸ் எல்லாம் அவ்வளோ வராதுன்னு நினச்சி த்ரெட் ஆர்டர் பண்ணாமல் பீட்ஸ் எல்லாம் நிறையவே ஆர்டர் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் எல்லோரும் கேட்கும் போது நான் இந்த கியர் ஒயரில் தான் செஞ்சு காமிச்சிருந்தேன். அப்போ கூட எனக்கு கியர் ஒயர் வேஸ்ட் ஆகிற மாதிரி ஃபீலே ஆகலை. ஆனால் இந்த த்ரெட்டு ஒரு ரோல் காலியான உடனே மனசே உடஞ்சி போச்சு. ஏன்னா ஒரு பிரேஸ்லெட் கூட சேல் பண்ணல, ஒரு ரோல் காலி ஆகிடுச்சு. அது 0.8 வேறு. இன்னும் ஃபுல்லாக இப்போ தான் திரும்ப நான் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த ரெயின்போ பீட்ஸ், இது பேர் என்னன்னு தெரில, இதெல்லாம் வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். அது நான் அப்புறம் அப்லோட் பண்ணுறேன். இதுதான் ஆர்டரே வரல. ஆனால் நான் இவ்வளோ பிரேஸ்லெட் செஞ்சு வச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்கேன்ட்டு. இப்போ இதெல்லாம் யாராவது கேட்டாங்கன்னா நான் என் சைஸ்க்கு தரதா அவங்க சைஸ்க்கு தரதானே தெரியல. இவ்வளோ செஞ்சு வச்சுருக்கேன். கொரியன் பிரேஸ்லெட்ஸ், அப்புறம் ஜெல்லி பீட்ஸ். இது வந்து ஏன் எல்லாமே சிம்பிளாக இருக்குது அப்படின்னா ஒரு சாம்ஸும் எடுத்து செய்ய வேணான்னு சொல்லிவிட்டு நான் என்னென்ன கலர் மேட்ச் ஆகுமோ அதை எடுத்து செஞ்சு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு திரும்ப அதை கழட்டி இன்னொன்று செய்வேன். வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான். ஏன்னா திரும்பவும் ஒரு சாம்ஸை எடுத்து வைக்கணும், ஜம்ப்ரிங்ஸ் கழட்டி வைக்கணும் ஒன்று அப்படின்ட்டு. இதெல்லாம் நான் பீட்ஸ் வந்து ஆர்வத்தில் பண்ணது. எங்கே கட் பண்ணால் திரும்ப மனசு உடஞ்சி போய்ட்டுமோன்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். ஸ்டார்ட் பண்ணிடுமா 1 month தான் ஆகுது. ஆனால் நான் இவ்வளோ செஞ்சு வச்சுருக்கேன். இதெல்லாம் எப்போ சேல் ஆகும்னு எனக்கும் தெரியல. பட் பண்ணுறோம். இந்த கலராக இருக்க ட்ராயரை வந்து நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன். இது இங்கே கொஞ்சம் யூஸ் ஆகுமேன்னு சொல்லி வச்சுருக்கேன். ஏன்னா பீட்ஸ் மட்டும் நான் இந்த சேனலில் அப்லோட் பண்ண போகிறது கிடையாது. எனக்கு பிடிச்சது எல்லாமே நான் என்னென்னலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேனோ அது எல்லாமே உங்க கூடயும் ஷேர் பண்ணுவேன். எனக்கு உண்மையாகவே நல்லா பெயிண்டிங்கும் ட்ராயிங்கும் வரும். ஸோ இதுக்கப்புறம் நான் நிறைய அதுவும் ஷேர் பண்ணுவேன். இதுதான் நான் சொன்ன 4x4x 1.5 பாக்ஸு. இப்போ வர ஆர்டர்ஸ்க்கு இந்த சைஸு போதுன்னு சொல்லி நான் இதுவே வாங்கி வச்சுருக்கேன். இதுக்குள்ளே நான் செஞ்சு வச்ச நெக்லஸ் வந்து வச்சுருக்கேன். 10 நிமிஷம் வீடியோ எப்படா பேசுவோன்னு சத்தியமாக ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். நிறைய டேக் வேறு எடுத்தேன். ஆனால் இப்போ பேச எனக்கு ரொம்பவே ஜாலியாக போச்சு. இன்னும் கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் வேறு இதை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பேசிகிட்டே தான் இருக்க போகிறேன். இப்போ எப்படி கேட்டிங்களோ அதே மாதிரி இதுக்கப்புறமாவும் கேளுங்க. எனக்கு வந்து சீரியஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான்னு கொஞ்சம் ஐடியா இருக்குது. உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு லைக்ஸோ கமெண்ட்ஸோ கொஞ்சம் அதிகமாக வந்தால் நீங்கள் கேட்குற வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். இல்லைனாலும் நான் பண்ணுவேன். ஹாப்பி பொங்கல். டாட்டா, பை பாய்.